இது ஆப்பிரிக்காவின் தெற்கில் உள்ள நன்னம்பிக்கை முனை. கேப்டவுனுக்கு தெற்க ஒரு 50 கிலோமீட்டர்ல அந்த இடம் ஒரு மலை உச்சி தான். சுயஸ் கால்வாய் வெட்டுவதற்கு முன்பு ஐரோப்பியர்கள் இந்த நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டுதான் இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். மிக கடினமான ஒரு பயணமாக இருந்திருக்கலாம். அவர்கள் ஐரோப்பியாவிலிருந்து வரும்பொழுது ஆப்பிரிக்காவை கடக்கப் போகிறோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தியதால் இதற்கு நன்னம்பிக்கை முனை என்று பெயர். இந்த நன்னம்பிக்கை முனை இன்று கேப்டவுன்ல ஒரு மிக முக்கியமான சுற்றுலா மையமாக இருக்கிறது. ஒரு அடர்ந்த காடு வழியாக அழைத்து வருகிறார்கள். அங்கிருந்து ஒரு 200 மீட்டர் உச்சியில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கிறது. இந்த கலங்கரை விளக்கம் ஒரு 200 ஆண்டுகள் பழமையான கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கம் தான் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. இப்பொழுதும் அந்த பழமை மரங்கள் அப்படியே இருக்கிறது. பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம்தான் இந்த நன்னம்பிக்கை முனை ஹோப் பாயிண்ட். நன்னம்பிக்கை முனைக்கு ஏறக்கூடிய அந்த பாதை என்பது மிக உயரமான ஒரு இடத்துல மிக கடினமாக இருக்கிறது. இந்த பாதை எவ்வளவு உயரத்தில் இருக்குதுங்கிறத இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். அங்கிருந்து கார்ல வந்துட்டு கார்லேருந்து ஒரு ட்ரெயினில் ஒரு 10 நிமிஷம் டிராவலுக்கு பிறகு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து ஒரு பாதி தொல்லையில் விட்டு வர்றோம். அதுக்கு பிறகு படி ஏற வேண்டியதாக இருக்குது. ஒரு 100 மீட்டர் உயரத்துக்கு படி ஏறணும்னா அப்போ தான் அந்த கலங்கரை விளக்கத்தை அடைய முடியுது. எவ்வளோ சிரமப்பட்டாலும் கூட ஒரு முக்கியமான இடத்தை பார்த்த மகிழ்வு ஏற்படுது. இந்த பயணத்தில் நானும் என்னுடைய நண்பர்கள் ஆறுமுகம் 2 பேரும் தான் வந்திருக்கோம். ரொம்ப ஒரு சிறப்பான பயணம், ஒரு சிறப்பான ஒரு அடையாளம், ஒரு மனநிறைவான செயல்.